திரு சுந்தர், உங்கள்கிட்டேருந்தே தொடங்க. இந்த சிக்கல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்தலாம். இந்த பிரச்சனை என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு அரசியல் உரையாடலாகவும் போகலான்னு பார்க்குறேன். இந்த டங்ஸ்டன் சுரங்க சர்ச்சை ஏன் சர்ச்சையாகிறது, என்ன பிரச்சனை? இல்லை, உண்மையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். ஒரு சட்டமன்றம் ஒரு சூழலியல் பிரச்சனை குறித்து எடுத்துக்கொண்டு முழுவதுமாக விவாதித்து ஏகமனதாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது சூழலியல் விஷயங்கள் தமிழ்நாட்டின் மைய அரசியல் விவாதத்திற்கு வந்துள்ளன என்பதை காட்டுவதில் நாங்கள் இதை தான் வந்து பல ஆண்டுகளாக கேட்டிருக்கோம். அந்த விதத்தில் உண்மையில் ஒரு மிக மிக அரிதான ஒரு நாள். அதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லோருக்கும் நாங்கள் வந்து பூர்வ சார்பில் பாராட்டுகள் நன்றி தெரிவித்திருக்கேன். இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா, தமிழ்நாட்டில் முதலாக அறிவிக்கப்பட்ட பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் ஹாட்ஸ்பாட் வந்து அரிட்டாப்பட்டி தான். அங்கே வந்து கிட்டத்தட்ட 72 ஏரிகள் இருக்குது, பல ஆறுகளுக்கான பிறப்பிடம் தான், கிட்டத்தட்ட 200 சுனைகள் இருக்குது, ஒரு 3 தடுப்பணைகள் வந்து இருக்குது. இதை தவிர 200க்கும் மேற்பட்ட அரிய வகை பல்லுயிரியம் வந்து அங்கே இருக்குது. அது நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போனால் எத்தனை வகையான இருக்குதுன்னு சொல்லிட்டே போகலாம். அதனால் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. 7 அடுக்குகள் மலை கடந்த ஆண்டு அறிவிக்கப்படும். ஆமாம், கடந்த அறிவிக்கப்படும். 7 ஆண்டுகள் அடுக்கு கொண்ட ஒரு பகுதி, மிக மிக முக்கியமான பகுதி. இது உயிரியல் பார்வையில், அதாவது பயாலஜிக்கல் பார்வையில், கல்ச்சரல் ஹெரிட்டேஜில் பார்த்தோம்னா பண்பாட்டு அடிப்படையில் அது ரொம்ப முக்கியமான பெருங்கற்கால பகுதி. இது மெகாலித்திக் ஏஜ். தமிழ் மொழிக்கு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது இந்த பகுதியில் கிடைக்கப்பெற்ற ஒரு தமிழி கல்வெட்டு தான். 2000 ஆண்டுகள் முன்பாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு தமிழி கல்வெட்டு தான் தமிழுக்கான ஒரு கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது இல்லையா, செம்மொழி கொடுத்தது இல்லையா. அதுக்காக முதல் கல்வெட்டு வந்து இந்த பகுதி தான் கிடைச்சது. அப்போ உயிரியல் பார்வையிலும் சரி, தமிழுடைய மானுட பார்வையிலும் சரி, இந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரீடெவலப்மெண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்டை வந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்து கொண்டு வராங்க. ஒரு வருஷம் இல்லை, இவங்க 2023 வந்து கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்ட போது தமிழ்நாட்டிலிருந்து சென்ற எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையாக அப்போஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 17/8/2023 வருது. இந்த இந்தியாவின் இயற்கை வளங்களை பெருநிறுவனங்களான அதானி போன்ற நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த சட்டத்தை நீங்கள் திருத்துறீங்கன்னு சொல்லி கடுமையாக வந்து அமளித்துறை ஏற்பட்டுச்சு. அன்றைக்கி அவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு அசுர பலம் இருந்துச்சு. எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அந்த ஆக்டை வந்து நிறைவேற்றினாங்க. அந்த ஆக்ட் படி வந்து யாருக்குனாலும் எதனாலும் கொடுக்கலாம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். யாருக்குனாலும் எதனாலும் கொடுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த ஆக்ட் வந்து சொல்லுச்சு. அப்போ வந்து ஒரு மைனிங் ஆக்ஷன் நடத்துகிறாங்க. அதில் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்குக்கு வந்து அந்த மைனிங் லீஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் அடிப்படை விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, இது வந்து ஒரு மிக மிக சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. ரெண்டாவது, இயல்பாகவே ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அரசுக்கு தமிழர்களான ஒரு வரலாற்றின் மீதும் ஒரு பாரம்பரியத்தின் மீதும் ஒரு மொழியில் உணர்வு மீதும் ஒரு கோபம் இருக்குது. ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து முதல்ல உங்களுக்கு அந்த செம்மொழி நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த கோபம் வந்து இருக்குது. ஸோ சூழலியல் பார்வையிலும் சரி, வரலாற்று பார்வையிலும் சரி, இந்த தமிழ்நாட்டின் மீது ஒரு தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போராத்தான் நம்ம வந்து இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கு கொடுத்த மைனிங் லீஸை வந்து நம்ம வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த அரசு என்ன நினைக்கும், மக்கள் நினைப்பாங்க, என்ன கருத்து கேட்டீங்க, எதுவுமே கண்டுக்காமல் இது கொடுத்த அனுமதி கொடுத்தது வந்து சூழலியல் பார்வையிலும் சரி, மானுட பார்வையிலும் சரி, வரலாற்று பார்வையிலும் சரி. சூழலியல் பார்வை நம்ம விவாதிப்போம். மானுடவியல் அல்லது பண்பாட்டு விஷயத்தில் மத்திய அரசாங்கம் தமிழுக்கு எதிராக இருக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அது உங்கள் உரிமை. ஆனால் தொடர்ச்சியாக தமிழ் சார்ந்து நாங்கள் இதெல்லாம் செய்கிறோன்னு கடந்த சில ஆண்டுகளாக பிரதமர் உட்பட அத்தனை பேரும் பேசுகிறாங்க. நீங்கள் அப்போ தமிழர்களுக்கு எதிராக அல்லது தமிழுக்கு எதிராக இருக்கிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. இந்த இடத்துலையும் அதை அப்படிதான் வாய் பேச்சு மட்டும் முக்கியம் இல்லை. எக்ஸாம்ஸ் எவ்வளோ எக்ஸாம் ஹிந்திக்கு மட்டும் மாற்றுறாங்க. எத்தனை பரீட்சைகளை நம்ம தமிழ் பிள்ளைகள் வந்து எழுத முடியாமல் போகுது, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும்போது. எத்தனை போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து தமிழ் படிக்காத வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலைக்கு வர்றாங்க, மத்திய அரசோட ஒன்றிய அரசோட பதவிகளுக்கு. இது எல்லாம் நம்ம 1000 வாயில அதை விவாதிப்போம். சூழலியல் பிரச்சனையிலேருந்து வந்துடும். இது ஏன் வந்து இந்த சுரங்கம் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதும், அப்போ யாரெல்லாம் இதில் கவனம் செலுத்தியிருக்காங்க, செலுத்தலை, இதை முதல்ல பேசுவோம். நிச்சயமாக இது வந்து ஒன்றிய அரசாங்கம் சூழலியல் பார்வையில் இந்த திட்டத்தை அனுமதிச்சிக்கவே கூடாது. இந்த ஆக்ஷனுக்கே கொண்டு போய்க்கூடாது, ஏலத்துக்கே கொண்டு போய்க்கூடாது. இந்த பகுதியை எழுதக்கூடாது. ஏன்னா டங்ஸ்டன் சுரங்கத்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் உலகளாவே நமக்கு அனுபவங்கள் இருக்குது. போர்ச்சுகல் என்ன இருந்துச்சு, சைனா 2 மைன்ஸ் என்ன இருந்துச்சு, உலகளாவே. ஏன்னா நீங்கள் டங்ஸ்டன் எடுக்கும்போது ஆர்சனிக்கு, லெட்டு, கேட்மியம், மெர்க்குரி இவெல்லாம் வந்து வெளியே ஒரு வேஸ்ட்டாக வந்து வரும். இவெல்லாம் வந்து இப்போ அந்த இதில் நீங்கள் வந்து போர்ச்சுகலில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் டன் வேஸ்ட் இருக்குது. அது மிகப்பெரிய சூழல் சீர்கேடு ஏற்படுத்திருக்கு. அந்த மைன்ஸே கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சைனாலும் அதே மாதிரி தான் 2 மைன்ஸ் வந்து கடுமையாக 67% விவசாய நிலங்கள் சுற்றி உள்ள விவசாய நிலங்கள் கெட்டு போச்சு. கிரவுண்ட் வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ உலகளாவிய அனுபவங்கள் நமக்கு இருக்கும் பொழுது
அதாவது டங்ஸ்டன் மைன் நடத்துறதே பிரச்சனை, அதுவும் வேதாந்தா நடத்துறது இருக்குல்ல அது அதை விட பிரச்சனை. ஏன்னா நீங்க வந்து அவங்க ஸ்டெர்லைட் எப்படி நடத்துறாங்கன்னு தெரியும். உலகளாவிய அளவில் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலக அளவில் வேதாந்தாக்கு வந்து சூழலியல் கோட்பாடுகளை அறநிலைகளை எப்படி காப்பாற்றுவாங்க, எப்படி வந்து மீறுவாங்கன்னு உலகத்துக்கே வந்து தெரியும். ஸோ டங்ஸ்டன் இருக்கிறது பிரச்சனைனா வேதாந்தா இருக்கிறது இன்னொரு பிரச்சனை. மூன்றாவது பிரச்சனை, சூழலியல் பார்வையில் இந்த இடம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இந்த இடத்துல வந்து அந்த ஏலத்தை கொண்டு போயிருக்கவே கூடாது. அடிப்படையே அது தப்பு. ஃபண்டமெண்டலே வந்து இந்த ஏலத்தை கொண்டு போய் எப்படி கொண்டு போனாங்க, யார் எடுத்தாங்க, என்ன பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வந்து வேற விஷயம். ஆனால் அடிப்படையில் இந்த இடத்த ஏலத்துக்கே கொண்டு போயிருக்க கூடாது என்பது தான் நாங்கள் சொல்கிற விஷயம். ஓகே, பட் இது குரோனாலஜிக்கலாக ஒரு ஆர்டரை பார்க்கும்போது இது எங்கே யார் யார் எப்படி வந்தது? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இது குறித்த விவாதமும் பெருமளவுக்கு நடந்திருக்கிறது. திமுக ஒரு கருத்தை சொல்கிறது, பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அதை மறுக்கிறது. நீங்கள் இதை என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. மத்திய அரசாங்கம் ஒரு விஷயத்தை எடுக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் அதுக்கப்புறம் மற்ற 3 பேர்த்தையுமே கேட்குறேன். அதாவது இந்த பிரச்சனை பொறுத்த மட்டில் ஹிஸ்டரி, அதாவது யார் என்ன பண்ணாங்கிறத விட இப்பொழுது தமிழ்நாடு சட்டமன்றம் எப்படி தீர்மானம் நிறைவேற்றி தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலித்துள்ளது தான் வந்து நம்ம வந்து முக்கியமான விஷயம் பார்க்குறோம். இது வந்து அதிமுக பிரச்சனை அல்ல, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உயிரியல் மானுடவியல் வரலாற்று பிரச்சனை. இது அந்த பிரச்சனையில் யார் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்கணும். இந்த விஷயத்தில் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் வைத்த விஷயங்களும் சரி, அதுக்கு பதிலளித்த முதலமைச்சரும் சரி, அது அரசியல் சம்பந்தப்பட்டது. ஆனால் நாங்கள் வந்து ஒரு சூழ்நிலை அமைப்படி பார்க்கணும்னா இது உண்மையில் ஒரு ஒருமித்த குரலில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதை முதலமைச்சருக்கும் சரி எதிர்க்கட்சி தலைவர் சரி நாங்கள் வந்து பாராட்டுறோம், நன்றி தெரிவிக்கிறோம். இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் வந்து இருவேறு கட்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கு என்ன தேவை, தமிழ் மக்களோட சூழலியல் சிக்கல் என்பதை புரிந்து கொண்டு அரசியல் கட்சிகள் செயல்பட வேணுங்கிறதை இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து இப்போ சூழலியல் சார்ந்த பார்வை அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து தமிழ்நாடு அரசு இப்போ கிளைமேட் சேஞ்ச் பற்றின தனி கவனம் செலுத்து இதெல்லாம் இருக்கும்போது இப்போ இந்த திட்டம் வரும்போதே இது பற்றிய பார்வை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை இப்போ எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இந்த திட்டம் இவ்வளவு நாட்களாக இருக்கிறது, அதில் இப்போ போராட்டங்கள் எல்லாம் வெடித்த பிறகு தான் அரசு அல்லது மத்திய அரசு அல்லது கட்சிகள் இவங்களுக்கான கவனம் வருதாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அது வந்து ஒரு கடந்து போகக்கூடியதாக மாறி இருந்ததா அல்ல எங்கே அந்த சிக்கல் இருந்துங்கிறதையும். இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஏலம் அறிவிக்கப்பட்டவுடன் தமிழ்நாட்டில் எல்லாருமே அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் முதல்ல போட்டோம். அப்புறம் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார். நாடாளுமன்றத்தில் வந்து சிறப்பு கவன ஈர்ப்பதும் கொண்டு வந்தாங்க. விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்காரு. திமுக சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அவங்க வந்து ட்வீட் போட்டிருக்காங்க, அமைச்சர்களை சந்திச்சு வந்து பேசியிருக்காங்க. பல பேர் வந்து இதை பற்றி பேசிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் மக்கள்கிட்ட போய் இது சேரத்தான் அரசுகள் வந்து அதுக்கான எதிர்வினையோ அது வினையவோ வந்து ஆற்ற முடியும். நீங்க வந்து மக்கள்கிட்ட பெருசா எதுவும் வந்து எதிர்ப்பு இல்லை அல்லது மக்கள்கிட்ட வந்து பெருசா வந்து ஒன்றும் இது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவர்களுக்கான அதை பற்றி கவனம் வந்து அரசுகளுக்கு வந்து போகாது. அப்போ மக்களோட போராட்டம், அரசியல் கட்சிகளுடைய முன்னெடுப்பு, இவை எல்லாம் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சூழல் அமைப்போட ஒரு பல்வேறு விஷயங்கள், நாங்கள் எடுத்த பல்வேறு விஷயங்கள், இவை எல்லாம் சேர்ந்து அரசின் கவனத்தை இது நோக்கி பார்க்க வச்சிருக்கு. இந்த தீர்மானத்தை இப்ப சட்டமன்றம் நடக்குது. முதல் நாள்ல வந்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பது தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இது குறித்து கவனப்படுத்தி முதலமைச்சர் சொல்றாருல, நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்படான்னு சொல்றாரு. அதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்துட்டு சரியா, அரசியல் நம்ம 1000 விஷயம் பேசலாம். நீங்க ஏன் வந்து போன மாசம் சட்டமன்றத்தை கூட்டல, இந்த மாசம் ஏன் வந்து கூட்டீங்க, நம்ம 1000 கேள்வி கேட்கலாம். நான் வந்து அதை இன்னைக்கு அழுத்தமா பதிவு பண்ணியிருக்கிறாரு. 3 முறை அழுத்தமாக சொல்லி, நான் இருக்கிற வரைக்கும், முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இது அனுமதிக்கப்படாது, இந்த திட்டம் வராது அப்படிங்கிற உறுதியை மக்களுக்கு சொல்றது மட்டும் இல்லாம சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடை இல்ல, அதுல நீங்க 1000 பேசலாம். ஆனா சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் வந்து நான் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டேன் சொல்றது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவா தான் நாங்க வந்து பாக்குறோம். எதிர்க்கட்சி தலைவருடைய வாதத்தையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு அதுக்கான பதில் வந்து சொல்லியிருப்பதையும் நாங்க ஆரோக்கியமா தான் பாக்குறோம். ஓகே.